நைன்த்தில் ஃபஸ்ட் லெசன் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி உருவாச்சு, எதுலேருந்து உருவாச்சு அப்படின்றத இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொழி எப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அசைவுகள், அதாவது மெய்ப்பாடுகள், இல்லைன்னா சைகைகள் மூலயமாவோ, இல்லை ஒலிகள், இல்லைன்னா ஓவியங்கள் மூலம் நம்ம எல்லாத்தையும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த மட்டும்தான் நமக்கு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பருப்பொருள்களை மட்டும்தான் உணர்த்த முடிஞ்சது. நுண்பொருள்களை, அதாவது அதனுடைய முழு விளக்கத்தையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால் ஒலிகளை உண்டாக்க பயன்படுத்த தொடங்கினர். சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒளி தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மொழி அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் இதுல இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை வந்து 1300. இதுல வந்து 4 மொழி குடும்பமாக சொல்றாங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி 4 மொழி பேசுறாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு நம்மளுடைய இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அகத்திய லிங்கம். ஸோ அகத்தியர்கள், முனிவர்கள் எல்லாருமே வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அகத்திய லிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க திராவிட நாகரிகம் தோன்றியது, யார திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த 2 இடத்துல இருந்தவங்க பேசின மொழியை தான் வந்து நம்ம திராவிட மொழி, இங்கதான் நமக்கு திராவிட நாகரிகமும் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்ல ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா குமரிலம் பட்டர். தமிழ் அப்படின்ற சொல்லில் இருந்து திராவிடா என்னும் சொல் பிறந்தது அப்படின்றது வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள், மொழியை பத்தின ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல இருந்துதான் திராவிடம் அப்படின்றது ஒண்ணு தோன்றியது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திராவிடம் அப்படின்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா குமரிலம் பட்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஹைரஸ் பாதிரியார் அப்படின்றவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழை வந்து எப்படி மாத்தி திராவிடா அப்படின்றத கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ தமிழ் அப்படின்னு இருந்துச்சு, தமிழா அப்படின்னு மாறுச்சு. தென் அதுக்கப்புறம் தமிழா, ட்ரமீலா, ட்ரமீலா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாதிரியார். பாதிரியார் வந்து தமிழ் அப்படின்றதுல இருந்து திராவிடான்றது எப்படி தோன்றியது அப்படின்ற சொல்ல வராரு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலம் பட்டர். தமிழ்நாடு, அதாவது இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொன்னது வந்து அகத்திய லிங்கம். அதுக்கப்புறம் மொழியை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதை வந்து சொன்னவர் யாருன்னா மனவை முஸ்தபா அப்படின்றத சொல்ல வருவாங்க. அடுத்தது இதுல வந்து 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல வில்லியம் ஜான்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்பு உடையது, மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் வடமொழிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வடமொழி என்னும் முதலில் குறிப்பிட்டார். தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம் இவங்க எல்லாருமே மொழியை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசா எதுவும் சொன்னதில்லை. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் மட்டும்தான் வடமொழிக்கும் ஐரோப்பிய மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத சொன்னாரு. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு குடும்பம், தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் விட்டிருக்காரு. தென்னிந்திய மொழிகள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மால்தோ, தோடா, கோண்டி போன்ற முதலான இவங்க எல்லாமே மொழியை பத்தி ஜஸ்ட் ஆராய்ச்சி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன். அப்போ தமிழியன் ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா ஹோக்கன் அப்படின்றவர் வந்து தமிழியன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரிட்டு இருக்காரு. மார்க்ஸ் முல்லரும் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து,
ஆரிய மொழியிலிருந்து தமிழ்ன்றது வேறுபட்டது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ மார்க்ஸ் முல்லரும் அதே கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து என்னன்னா கால்டுவெல் அப்படின்றவர் வந்து என்னன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல், அந்த நூலை வந்து எழுதியிருக்காரு 1856ஆம் ஆண்டு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதினவர் வந்து யாருன்னா கால்டுவெல். இது வந்து என்னன்னா திராவிட மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, திராவிடமும் ஆரியமும் வேற வேற அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருத மொழிக்கும் செல்வாக்கு உள்ளது அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அது வந்து கால்டுவெல் அப்படின்னா வந்து ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை அவர் எழுதியிருக்காரு. திராவிட மொழி குடும்பத்தை வந்து தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க. தென்ல வந்து என்ன பேசியிருக்காங்க, வடக்கு, தெற்கு, நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி இது மூணா பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, தென் திராவிடம் பொறுத்த வரைக்கும் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நடு திராவிடம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பேசினவங்க. தென் திராவிடம்னா தமிழ், நடு திராவிடம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு, வட திராவிடம்னா குரூப், மால்தோ, பிராக்யூ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நடு திராவிடத்துல தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டோ, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா 24 மொழிகள் இருக்கு. இது இல்லாம நம்ம இப்போ அண்மையில் கண்டறியப்பட்டது வந்து என்னன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படின்ற 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் அப்படின்னா வந்து எத்தனை, திராவிட மொழிகள் எத்தனைன்னு கேட்கும்போது 28 அப்படின்றத சொன்னாங்க. இப்போ வந்து கால்டுவெல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் வடமொழியின் மகளன்று, தமிழ் வந்து வடமொழியோட மகள் கிடையாது. ஆல்ரெடி கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை 1856 வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பினின்றும் அது தனித்து இயங்குகிறது, சமஸ்கிருதமும் அதுல கலக்கல, வடமொழியும் அது கலக்கல, அதுன்ற தமிழ் அப்படின்றது ஒரு தனி மொழி அப்படின்றத சொல்லியிருக்காரு. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், தமிழ்ல இருந்து மற்ற மொழி தோன்றுச்சு அப்படின்றதுக்கு அதை வந்து வேணா தொடர்பு இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு கால்டுவெல் அப்படின்றவர். இன்னொன்னு எல்லாம் இது தமிழ்ல எப்படி சொல்றாங்க, மலையாளம்ல எப்படி சொல்றாங்க அந்த மாதிரிதான். இதுல வந்து பால் பாகுபாடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. திராவிட மொழிகள்ல வந்து பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. எதுலன்னா திராவிடம். இந்த திராவிடம் போலவே ஜெர்மன் மொழியிலும் பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வடமொழியில கிடையாது, வடமொழியில இவ்வாறு அமையவில்லை. ஸோ திராவிட மொழியிலையும் ஜெர்மன் மொழியிலும் பால் பாகுபாடு இருக்கு, வடமொழியில கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருள்களுக்கும் கூட, அதாவது உயிரே இல்லாத பொருள்களை கூட நாங்க ஆண் பால் பெண் பால் நாங்க பிரிச்சு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பால் பாகுபாடு வந்து திராவிடத்திலயும் இருக்கு, ஜெர்மனும் அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ கை விரல்கள் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெண் பால், அதே மாதிரி கால் விரல்கள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆண் பால். இதே மாதிரி நம்மளுடைய வாய், மூக்கு, கண்ணு இதையும் சொல்றாங்க. வாயின்றது ஆண் பால், மூக்கு அப்படின்றது பெண் பால், கண்ணுன்றது பொது பாலாவும் சொல்றாங்க. அதே மாதிரி உயர்திணை அக்ரிணை, நம்ம எப்படியுமே மாணவன் மாணவி அப்படின்னு சொல்லி உயர்திணையில சொல்ற மாதிரி அக்ரிணைக்கும் பேர் இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அக்ரிணைலாம் வந்து என்னன்னா என்ற பகுப்பு, அதாவது கடுவன் அப்படின்னா வந்து ஆண் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மந்தி அப்படின்னா வந்து பெண் குரங்கு, அதே மாதிரி களிறு அப்படின்னா வந்து ஆண் யானை, பிடி அப்படின்னா என்னது பெண் யானை. ஸோ அதுக்கும் நாங்க வந்து பால் விகுதி பெற்று இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அதே மாதிரி வினைச்சொல்ல நமக்கே தெரியும், இப்போ ஒருத்தன் ஆடினான், பாடினான், சென்றான் அப்படின்னு சொன்னா அது ஆண் பாலை குறிக்கும். அதே மாதிரி சென்றாள் அப்படின்னு குறிச்சுச்சுன்னா பெண் பாலை குறிக்கும். அந்த மாதிரி வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவது இல்லை. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுது, திராவிட மொழியில அது தெளிவா நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்ல வராங்க. வந்தான் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க, உயர்திணை ஆண்பால், படற்கை ஒருமை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி மலையாள மொழியில வந்து திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை.
தனி சொற்களாலேயே ஆண் பெண் அப்படின்றத மலையாளத்துல சொல்றாங்க. இது வந்து திராவிட மொழியில எல்லாமே காட்டும். திணை பால் எண் இடம் இது எல்லாத்தையுமே காட்டும். மலையாளத்துல அப்படி காட்டுறது கிடையாது அப்படின்றத சொல்ல வராங்க. இதுல வந்து தமிழ்ல இருக்கிற இலக்கியங்கள் என்னென்ன ஆதி காலத்துல இருந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்ல வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கன்னடம்ல வந்து கவிராஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லி இருக்கு. தெலுங்குல வந்து பாரதம் அப்படின்னு இருக்கு. மலையாளம்ல வந்து ராம சரிதம் அப்படின்னு இருக்கு. இதனுடைய காலம் வந்து பார்த்தோம்னா 5ஆம் நூற்றாண்டு. 5ல இருந்து 2ஆம் நூற்றாண்டு அளவில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இலக்கணம் வந்து தொல்காப்பியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சங்க காலத்துல இருந்து இருக்கு சங்க இலக்கியம், இலக்கணம் வந்து தொல்காப்பியம். இதனுடைய இது வந்து 3ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி விருது பெற்றதும். கவிராஜ மார்க்கம் அப்படின்றது கன்னடத்துக்கு இருக்கு. தெலுங்குல வந்து பாரதம், ஆந்திர பாஷ பூஷணம் இது ரெண்டும். மலையாளம்ல வந்து ராமசரிதம், லீலா திலகம் அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா வந்து பணத்தாள்கள்ல வந்து இப்ப வரைக்கும் பணத்தாள்கள்ல வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மொரீஷியஸும் இலங்கையும் மட்டும்தான். பணத்தாள்கள்ல தமிழ் மொழி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி இலங்கை, சிங்கப்பூர் இது ரெண்டுத்திலுமே வந்து தமிழ் மொழி தான் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. இலங்கையும் சிங்கப்பூரும் தமிழ் மொழியை தான் ஆட்சி மொழியாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா சாதனைக்கு வயது வந்து ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. 10 வயதுல வந்து சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து யாருன்னா வள்ளலார். ஏன்னா அவர் வந்து சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணார்னா 10 வயசுல இருந்து. அதே மாதிரி அரசவை கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவரும் பாரதியார். எத்தனாவது வயசுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11 வயசுல. 15வது வயசுல பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதியவர் யாருன்னா ஹியூகோ. 16வது வயசுல வந்து தமது தந்தையின் போர்படை தளபதியா மாறினவர் யாருன்னா அலெக்சாண்டர். 17 வயசுல பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சாதனைக்கு வயது ஒரு தடை என்று. ஸோ 10 வயசுல வந்து வள்ளலார் வந்து சொற்பொழிவாற்றவும் நிகழ்த்தவும் ஆற்றல் பெற்றிருந்தாரு. 11 வயசுல வந்து பாரதி வந்து அரசவையில கவிதை பாடினாரு. 15 வயசுல வந்து விக்டர் ஹியூகோ அப்படின்றவர் வந்து பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதியிருக்காரு. 16 வயசுல வந்து போர்படை தளபதியா மாறினவர் யாருன்னா அலெக்சாண்டரு. பைசா நகர சாய்ந்த கோபுரத்தை பத்தி 17 வயசுலயே ஆராய்ச்சி பண்ணவர் வந்து கலீலியோ.